ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். வீட்டிலே நம்ம கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு இருக்குல்ல, அதை வச்சு எப்படி ஒரு உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் தயாரிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வாட்டர் கேனை பாட்டை கன்வெர்ட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. நீங்கள் எந்த தொட்டியை யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ரோஜா செடினாலும் சரி, என்ன ஒரு செடினாலும் நீங்கள் எந்த தொட்டியை யூஸ் பண்ண போகிறீங்க செடி வைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு பூச்செடி, குரோட்டன்ஸு எதுனாலும் அதே தொட்டியை நம்ம இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இதில் கிச்சன் வேஸ்ட் போட போகிறோம். கிச்சன் வேஸ்ட்னால் நம்ம தூக்கி தூர எறிகிற காய், பழம், அழுகுனது, கட் பண்ண போது வர்ற காம்பு எல்லாத்தையும் போடலாம். பால் கவரு, இந்த பாலித்தீன் ஐட்டத்தை தவிர மக்கிற ஐட்டம் எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு வாளியில் ஸ்டோர் பண்ணி இதில் போடலாம். இல்லைனா டைரெக்டாவோட நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். என்ன பண்ணுங்கள், அதில் அடியில் கொஞ்சம் மணல் போட்டுங்க. என்ன மண்ணுனாலும் சரி, கொஞ்சம் மணல் போட்டுங்க. போட்டுட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே கொட்டிடுங்க. ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மணல் போட்டுருங்க. ஒருவேளை மாட்டு சாணம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் போடலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் மணலை போட்டிங்கன்னா போதும். போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்லை, தண்ணி தெளிக்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் கீழே ஓட்டை போட்டிருக்கணும். ஏன்னா இது எல்லாமே அழுக ஆரம்பிக்கும். அப்போ வாட்டர் அதிலேருந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் அடியில் தொட்டியில் ஓட்டை போடலன்னா உள்ளே அது சேர்ந்து நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தொட்டியில் கண்டிப்பாக ஓட்டை இருக்கணும். இது ஆல்ரெடி நான் ஒரு தொட்டியில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுதான் அந்த பிளாக் தொட்டியில் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு அந்த பிளாக் தொட்டியில் இருக்கிறது. பார்த்தீங்கனாலே தெரியும், அது நல்லா மக்கிருச்சு. இங்கே ஒரு 2 ஃபீட் 1 ஃபீட் உயரத்துக்கு வச்சிங்கன்னா அது மக்கி ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஃபுல்லாகவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அது ஃபுல்லாகவே மக்கிரும். பாருங்கள், திரும்ப அடுத்த லேயர் போட்டு மேலே கொஞ்சம் மணல் போட்டுடுறேன். போட்டு அதேமாதிரி தண்ணி தெளிக்கலாம், தெளிக்காம விட்டாலும் சரி. வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இதை வச்சு மூடி வச்சிடணும். இதை அடுத்து நான் ஒரு 3 வீக்ஸ் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே மக்கிருச்சு. முட்டைத்தோடும் போடலாம். நீங்கள் வாழைப்பழத்தோடு, முட்டைத்தோடு எல்லாமே போடலாம். முட்டைத்தோடு மக்காத மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியோட செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பூச்செடிலாம் வச்சா நல்லா வளரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 6 to 8 வீக்ஸில் வந்தீங்கன்னா நல்லா உரம் ஆயிரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிளாக் தொட்டியில் வச்சுருந்தது நல்லா மக்கி போயிடுச்சு. அதில் தான் இன்றைக்கி ஒரு செடி வைக்க போகிறேன். பைனாப்பிள் வைக்கிறேன். ஆக்சுவலாக பைனாப்பிள் வீட்டிலே வளர வச்சது. அந்த வீடியோ லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. அதை தான் நம்ம இந்த பாட்டில் இன்றைக்கி வைக்க போகிறோம். உண்மையாக சொல்லணுன்னா இந்த உரத்தில் இந்த பாட்டில் வச்ச பிறகு பைனாப்பிள் நல்லா வேகமாகவே வளர ஆரம்பிச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே தூர போட்டுருவோம். அது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடச்சி செய்யலான்னா இதே மாதிரி ஒரு பாட்டில் போட்டு வச்சு மக்க வச்சு நீங்கள் அதிலே செடி வைக்கலாம். வெளியே உரம் 30 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதுக்கு பதில் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சு நீங்கள் உரம் தயாரிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.